உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க பிளே ஸ்டோரை அதிகமா பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு அது கேட்க தோணுச்சு, அதனால நான் கேட்டேங்க. சோ அந்த பிளே ஸ்டோர்ல ஒரு அற்புதமான செட்டிங், கண்டிப்பா இந்த செட்டிங்க நீங்க பயன்படுத்திருக்கவே மாட்டீங்க, தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ இந்த செட்டிங்கை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன செட்டிங், அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரைச்சமாவே அரைச்சா நல்லா இருக்காதுல்ல, அத மாதிரிதான் பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அப்படியே கிடப்பில போட்டாங்க. புது விஷயங்களே அறிமுகப்படுத்தல. 2024 அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா அறிமுகப்படுத்தினாங்க. சோ அதை எல்லாத்தையும் நம்ம சேனல்ல போட்டுருங்க, அப்படி சர்ச் பண்ணி பாருங்க டைம் கிடைக்கும் போது. இப்ப அதே மாதிரி கூகுளோட பிளே ஸ்டோர்ல ஒரு அற்புதமான செட்டிங், அந்த செட்டிங்கை நீங்க இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய போன் மூலியமா. காய்ஸ், பிளே ஸ்டோர்ல ஒரு புது செட்டிங். பிளே ஸ்டோருக்குள்ள போகுமா, அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க, பிளே பாயிண்ட்ஸ் கீழே பாத்தீங்கன்னா ஒரு பர்சனலைசேஷன் இன் பிளே. என் வாய்க்குள்ள நுழையவே மாட்டேங்குது இந்த வார்த்தை. நிறைய வாட்டி ட்ரைல் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு அவுட்புட் கிடைச்சது. சோ அதையும் நான் சொல்லிட்டேன். சோ இதுக்குள்ள போயிடுவோம். சோ இது ஒரு புத்தம் புதிய செட்டிங், நீங்க இது வரைக்கும் இதுக்குள்ள போயிருக்க மாட்டீங்க. சோ இதை தட்டின உடனே இது எங்க கொண்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கூகுளோட பிளே ஸ்டோர்ல கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இது வழக்கமா நான் பயன்படுத்தக்கூடிய ஃபீச்சர்ஸ் மாதிரியே இருக்க அப்படி நீங்க சொல்லலாம். தலைப்பை மட்டும் மாத்திருக்காங்க. அதுக்குள்ள போறீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வழக்கமா நீங்க பயன்படுத்தக்கூடியதுதான். வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி இஸ் ஆன், அதுக்கப்புறம் அதர் பிளே பர்சனலைசேஷன் ஆப்ஷன், அதுக்கப்புறம் டேட்டா சேவ்டு பை பிளே, சேவிங் டு வெப் அண்ட் வெப் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் நீங்க ரெகுலரா பயன்படுத்திருப்பீங்க. இதை கொஞ்சம் டிங்கரிங் பண்ணிருக்காங்க. ரிலேட்டட் கூகுள் செட்டிங்ஸ், மை ஆட் சென்டர், இதெல்லாம் நீங்க பயன்படுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனா கூட என்னத்தை காட்டும் பாத்துடலாம். சோ இந்த மாதிரி கொண்டு போகுது. அப்புறம் வேற என்னதான் இதுல புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். புதுசா இருக்க போய் தானே நான் காட்டுறேன். அதர் பிளே பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ், அதுக்குள்ள போங்க. இதுல பாருங்க யுவர் டிவைஸ் டீடைல்ஸ், யுவர் பிளே கண்டென்ட். கீழே பாருங்க, இது வரைக்கும் 1071 ஆப்ஸை நான் பிளே ஸ்டோர்ல ட்ரை பண்ணிருக்கேன். மேனேஜ், இதுல பாருங்க உங்களுக்கு யுவர் சேஞ்சஸ் மே டேக் அப் டு 24 hours டு டேக் எஃபெக்ட். பிளே can give you more personalized experience based on items that you have bought or acquired through Play Store. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நிறைய ஆப்ஸை சர்ச் பண்ணிருப்பீங்க, பை பண்ணிருப்பீங்க, பயன்படுத்திருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு ஒரு பெஸ்டான சர்வீஸை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் இது. பாருங்க நிறைய ஆப்ஸ் இருக்கா, எல்லாமே ஆன்ல இருக்கா, சரிங்களா? எந்த ஆப் வேண்டாமோ அது ரிலேட்டடான விஷயங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் உங்களுக்கு காட்டாது. இது முழுக்க முழுக்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகரிக்கிறதுக்காகவே இந்த செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டா எல்லாமே ஆன்ல இருக்கு. பட் இதுல நீங்க பார்க்கக்கூடிய ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஸ்டில் பயன்படுத்திருக்க மாட்டீங்க. இந்த ஆப்பை நீங்க எப்போ பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குமதி பண்ணீங்க அப்படிங்கிற டேட் மட்டும் உங்களுக்கு காட்டும். பாருங்க, அக்யூட்னு வருது பாருங்க. இப்போ இதெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஆப்ஸ் எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க கூகுள் இந்த பிளே ஸ்டோர்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்க. சோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அற்புதமான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. அதுக்கு மேல நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.